எக்ஸசைஸ் எதுக்காக பண்றோம்னா ஒல்லி ஆகிறதுக்காக, வெயிட் லாஸுக்காக நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க. எக்ஸசைஸ் பண்ணா இந்த ஹியூமன் பாடிக்கு என்ன நடக்கும்? வெயிட் லாஸ் இல்லவே இல்ல. அதனால நீங்க யாராவது நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு எக்ஸசைஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா அது டைரக்ஷன் இல்ல. ஆனா எக்ஸசைஸ்க்கு வெயிட் லாஸ் விட நிறைய மெயின் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த மெயின் பெனிஃபிட்ஸை நீங்க டார்கெட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூரோ மஸ்குலர் அடாப்டேஷன். நியூரோ மஸ்குலர் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னா, கீழே விழாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளோட மூளை ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி அது யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளோட ஆங்கிள், நம்ம நீய, நம்ம ஸ்பைனை ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரணும். அது பேரு தான் நியூரோ மஸ்குலர் அடாப்டேஷன். மஸ்குலர் அடாப்டேஷன் நான் ரெண்டாவது பேச போறேன். அது உங்க மசில்ஸோட சைஸ் பெருசா வருது, உங்க மசிலோட டைப் மாறுறது. ஆனா அது நம்ம ஆரம்பிக்க வேண்டியது எதுல இருந்துன்னா நியூரோ மஸ்குலர். ஏன்னா எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் போது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட மூளை ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் ஆகும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் ஸ்டிமுலேட் ஆகும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமும் ஸ்டிமுலேட் ஆகும். மைண்ட் ஃபாக் இருக்கு, யோசிக்க முடியலன்னு எல்லாம் புலம்புறீங்கல்ல. ஒரு ரீசன் அதுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிளான்ட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கிடையாது. சோ எக்ஸசைஸ்னு நீங்க பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன், எக்ஸசைஸ்ன்ற பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் என்னன்னா, உங்க மூளை எவ்வளவு உங்களுக்கு வேலை செய்யணுமோ அந்த பொட்டன்ஷியலுக்காவது வேலை செய்யணும்ல, அதை விட கம்மியா வேலை செய்யக்கூடாதுல்ல. அந்த பொட்டன்ஷியலுக்கு உங்க மூளை வேலை செஞ்சு உங்க உடம்ப யூஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ். ரெண்டாவது பாயிண்ட் மஸ்குலர் அடாப்டேஷன். மசில் பெருசாவது ஒண்ணு. ரெண்டாவது மசில்லே டைப்ஸ் இருக்கு. டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. அதுல ஒரு டைப் ஆஃப் ஃபைபரோட வேலை என்னன்னா என்டியூரன்ஸ். இப்போ நீங்க நர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சம்டைம்ஸ் டியூட்டி அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்டியூரன்ஸ் தேவை. டாக்டர்ஸ் பண்ற டார்ச்சர் தாங்கணும், பேஷண்ட்ஸையும் பார்த்துக்கணும், அதுக்கு என்டியூரன்ஸ் தேவை. சரியா? ரெண்டாவது டைப் என்னன்னா ரொம்ப ஒரு ஹெவி லேபர் பண்றது. அதுவும் நீங்க பண்றீங்க, பேஷண்ட்டை தூக்கி போடுறது, ஒரு சைடுல பேஷண்ட்டை திருப்பி போடுறது, அதுக்கு என்டியூரன்ஸ் பத்தாது. நீங்க நடந்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வராது. சோ அந்த தூக்கி போடுறதுக்கு தேவையானது வேற டைப் ஆஃப் ஃபைபர். சோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸா இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே நம்ம பண்ணணும். சோ நம்ம உடம்புல டைப் 1 ஃபைபரும் வேணும், டைப் 2 ஃபைபரும் வேணும். இது நம்மளுக்கு எப்போ நடக்கும்னா, நம்ம கார்டியோ எக்ஸசைஸும் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸும் பண்ணாதான். சோ இந்த நியூரோ மஸ்குலர் அடாப்டேஷன் இதுக்கு தான் முக்கியம். சோ மூணாவது அடாப்டேஷன், திரும்பவும் விமன் 60 இயர்ஸ்க்கு மேல உங்க பாட்டி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கீழே விழுந்தாங்கன்னா இடுப்பு ஃபிராக்சர் ஆகும். இடுப்பு ஃபிராக்சர் ஆச்சுன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும். அந்த சர்ஜரி பண்ண அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணல, புரோட்டீன் எடுக்கல, ரெஸ்ட் எடுக்கல, பிசியோதெரப்பி எல்லாம் அவங்க பண்ணலன்னா அவங்களோட மூவ்மெண்ட் குறைஞ்சிரும். மூவ்மெண்ட் எப்போ குறையுதோ, மூவ்மெண்ட் இஸ் மெடிசின், மசில் இஸ் மூவ்மெண்ட். அப்படி பார்த்தா மசில் இஸ் மெடிசின். நீங்க மூவ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மத்த சிஸ்டம்ஸ் எல்லாமே இறங்கிரும். அதுக்கு ஆரம்பம் எங்க தெரியுமா? விழும்போது உங்க எலும்பு உடைஞ்சிச்சு. அது ஏன் தெரியுமா உடைஞ்சிச்சு? ஏன்னா உங்க எலும்போட டென்சிட்டி நீங்க வாழ்க்கை ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணாததுனால ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு. சோ மூணாவது ரீசன், விழுந்தாலும் எலும்பு உடையக்கூடாதுன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணும். இதுல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நாலாவது கனெக்டிவ் டிஷ்யூ அடாப்டேஷன். எல்லாம் நல்ல பளபளன்னு கிரீம் எல்லாம் போட்டுக்கிறீங்கல்ல, தோல் நல்லா இருக்கணும்னு. தோல், பல்லு, உள்ள இருக்க ஆர்கன்ஸ் நிறைய, நம்ம ஹேர், நம்ம எலும்பு எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ. சோ ஜெனரலா நம்ம உடம்புல கனெக்டிவ் டிஷ்யூ நல்லா இருக்கணும், ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு ரத்தம் போகணும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு தேவையான growth factors சில இருக்கு. அந்த growth factors எல்லாம் ரிலீஸ் ஆகணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். அது நான் பார்மகாலஜிக்கல் ரிலீஸ் ஆஃப் growth factors ஃபார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸசைஸ்.